உங்ககிட்ட அடுத்த கொஸ்டின் கேட்குறேம்மா. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், அதாவது மொதல் 3 மாதம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியடு, அந்த டைமில் வந்து பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மைன்னு நினைக்கிறியா இல்லை அது மூட நம்பிக்கை? கரெக்ட் தான்மா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்னு சொல்கிறாங்க. அந்த மொதல் 3 மாதத்துல தான் வந்து கரு வந்து உருவாகிற டைம், அதுக்கு ஆர்கன் டெவலப்மெண்ட்டு எல்லாமே வந்து நடக்கிற டைம். அந்த டைமில் வந்து நம்ம பார்த்து பத்திரமா இருக்கணும். இந்த மாதிரி வந்து குடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணக்கூடாது. இல்லை ஸ்மோக் பண்ணுறவங்க வீட்டில் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்து இருந்துக்கணும், அந்த இடத்துலேருந்து அவாய்ட் பண்ணணும், வேறு இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கருத்தரிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள, அப்போ 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அது வந்து குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதனால வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து குழந்தைக்கு வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயே ஃபோலிக் ஆசிட் வந்து எடுக்கணும். எல்லா ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்டு, அயன் சப்ளிமெண்ட்டு இதெல்லாம் வந்து எடுத்து பத்திரமா வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் ரொம்ப முக்கியமாக அவங்க கேர் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் கேட்குறேம்மா. இந்த மாதிரி வந்து ப்ரெக்னன்சி அப்போ வாமிட் எடுப்பாங்கல்ல, அது எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையா? உண்மைமா. ஸ்டார்டிங்கில் வாமிட் வரும் தான். பட் ஆனால் இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக வாமிட் வரும்ல, அதையும் நார்மல்னு நினைக்கிறியா? ஆமாம், நார்மல் தான். ஆனால் அப்படி கிடையாதுமா. இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வாமிட் எடுக்கிறாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் யூரின் அவுட்புட்டும் கம்மியாக வருது, இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகுறாங்க. இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துச்சுன்னா அவங்க வந்து ஏன் வாமிட் வருது அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். இது எதனாலலாம் வாமிட் வரும்னா, ஏற்கனவே ஹைப்பரெமெசிஸ் கிராவிடரம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனில் வந்து அதிகமாக வாமிட் வரும். இந்த மாதிரி தண்ணி குடிக்க மாட்டாங்க, அவ்வளோவா அவங்க ஹைட்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க, யூரின் அவுட்புட்டை கம்மியாக வரும், அந்த மாதிரிலாம் வந்து இருக்குமா. ஸோ அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் எதனாலன்ட்டு. அவங்க வந்து ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி, முன்னாடி இருந்த ப்ரெக்னன்சியில் இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 குழந்தைங்க இருக்கும்ல, ட்வின் பேபி இருக்கும்ல, அந்த டைமில் ட்வின்னால அதிகமாக வாமிட் வரும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஜிடிடின்னு சொல்லுவாங்க. ஜிடிடின்றது வந்து கெஸ்டேஷனல் ட்ரோஃபோபிளாஸ்டிக் டிசீஸ். இது வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கரு வந்து ரொம்ப ஆபத்தான கருன்னு வச்சுக்கோ. அந்த கண்டிஷனில் வந்து இதெல்லாம் சிம்டம்ஸ் கொடுக்கும். இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இல்லை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லை இது சாதாரண ப்ரெக்னன்சியில் வர வாமிட் தான் அப்படின்ட்டு விட்டுட்டோம்னா அது வந்து பின்னாடி நம்மளுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால ப்ரெக்னன்சியில் வாமிட் வரது நார்மல் தான். ஆனால் வந்து அளவுக்கு அதிகமாக வந்தால் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும்.